பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கு அன்னசரணை வழங்குவார்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. தேடி சோறு நிலந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகுடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியின் அழகான பாடல் வரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் டாக்டர் மதுரஞ்சனி ரஜீவன் அவர்களின் விருப்பத்துக்குரிய பாரதி பாடல்களில் ஒன்றுதான் நான் மேலே குறிப்பிட்டது. இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற டாக்டர் மதுரஞ்சனி ரஜீவன் அவர்கள் யாழ் மருத்துவ பீடத்தில் கற்று இலங்கையில் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் மெடிக்கல் ஆபீசர் அனஸ்தீசியாவாக பணிபுரிகிறார். 4 வருடங்களாக இவருடைய சேவை தொடர்கிறது. இவரது துணைவர் திரு ரஜீவன் அவர்கள் லீட் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறார். இவர்களுக்கு ஷவாக் என்று ஒரு சிறிய மகன் 4 வயதில் இருக்கின்றார். தமிழ் ஆங்கில இலக்கிய வாசிப்புகளில் தீவிர ஆர்வம் கொண்டிருக்கின்ற இவர் தமக்கென்ற ஒரு கொள்கை பிடிப்போடு தாயகத்தில் சேவையாற்றி வருவதை அவதானிக்க முடிகிறது. அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு வணக்கம் மதுரஞ்சனி டாக்டர் மதுரஞ்சனி அவர்களே. அன்பு வணக்கம். பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இளமை பருவம், பெற்றோர், கற்ற பாடசாலைகள் என மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியினோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நான் டாக்டர் மதுரஞ்சனி ரஜீவன். நான் சிறு வயதில் வவுனியாவில் ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் என்ற ஒரு பாடசாலையில் கல்வி கற்றேன். பின்னர் யாழ் மருத்துவ பீடத்திற்கு தீர்வாகி 5 வருடங்கள் கல்வி கற்ற பின்னர் இலங்கை தேசிய வைத்தியசாலையில் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சு இப்ப ஒரு 4 வருடங்களாக மயக்க மருந்தியல் துறையில் வைத்தியராக இருக்கின்றேன். பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய நேர்காணல் பற்றி மிகச் சிறிய பொழுதுதான் நான் உங்களுடைய கதையத்திருந்தேன். அப்போது உங்களுடைய அம்மாவை பற்றி நீங்க கதைத்த போது எனக்கு அவரே எங்களுடைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கு கூப்பிட வேணும் போல ஒரு எண்ணம் வந்தது. உங்களுடைய அம்மாவை பற்றி எனக்கு 10 வயதாக இருக்கும் போது எனது அப்பாவுக்கு நிறைய வருத்தங்கள் இருந்தது. வலிப்பு வருத்தம், அஸ்மா வருத்தம் அப்படி இருந்தது. அந்த நேரம் அவருக்கு மலேரியா காய்ச்சலும் வேற. அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அப்பா இருக்கும் போது அப்பாவுக்கு 37 வயசு, அம்மாவுக்கு 32 வயது. அப்ப அம்மா பிசிக்ஸ் டீச்சர், A லெவலுக்கு பிசிக்ஸ் டீச்சரா இருந்தவ. ஆனா அப்பா இறக்கிக்க அம்மாக்கு அந்த தொழில் பிள்ளைகள் தவிர தாண்டி எதையுமே தெரியாது. இப்ப ஒரு பேங்குக்கு போய் காசு டிபாசிட் பண்றது கூட அம்மாக்கு அந்த வயதுல தெரியாது. அப்படி அப்பாவினுடைய ஒரு சிறகுக்குள்ள இருந்தவ. பிறகு அப்பா திடீரென்று இறந்த பின்னர் அம்மா A லெவல் பிசிக்ஸ் டீச்சரா இருந்தவ. அதுக்கு பிறகு அப்பா இறந்த உடனே அங்கட அந்த நிலைமை கையில இருந்து டோட்டலி டவுன் விழுந்த மாதிரி வந்துட்டுது. அம்மா என்ன செய்த வேண்டும் சொல்லிச்சேன்னா தானும் படிச்சு எங்களையும் படிப்பிச்சவ. தானப்ப அடுத்த பட்டப்படிப்பு படிச்சு மேற்படிப்பு படிச்சு மெத்ஸுக்கு அடிஷனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனா வந்தவ. அதுக்கு பிறகு அம்மா இன்னும் படிச்சு அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்றது இலங்கையில் ஆசிரியர்களை உருவாக்குகின்ற கல்விய கல்லூரி என்று சொல்லுவேன்னா அதுல அம்மா லெக்சரர் எடுபட்டு பிறகு இப்ப அம்மா ரிட்டையர் பண்ற டைம் வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா எடுபடுற அளவுக்கும் அம்மா உயர்ந்தவர். அது மட்டும் இல்லாம எங்களையும் படிப்பிச்சவர். இப்ப
என்ன டாக்டர் ஆக்கினவ, என் தம்பிய என்ஜினியர் ஆக்கினவ. அது முற்றுமுழுதா அம்மாவினுடைய உழைப்பினாலும் அர்ப்பணிப்பினாலும் மட்டுமே நான் இப்படி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மா எப்பவுமே தனக்குன்னு சொல்லி எதுவும் வாங்கினதோ ஆசைப்பட்டதோ நான் கண்டறியல. தன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் அந்த ஒவ்வொரு ரூபாவையும் அம்மா சேமிச்சு என்ன அகாடமிக்கலி என்ன வளர்த்து விட்டதோட பினான்சியல் நான் இப்ப ஒரு பினான்சியலி ஸ்டேபிளா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அம்மா எனக்கு ஒரு அடித்தளத்தை தந்தவ. எனக்கு வீடு வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் அம்மா அந்த ஒவ்வொரு ரூபாய உழைச்சு சேமிச்ச காசுதான் இன்னும் ஒரு பினான்சியலியும் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு கொண்டு வந்தது. நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு முற்று முழுதான 100% காரணம் என்னுடைய அம்மா மட்டும். நேரம் இளையோடுற கதையாக இருந்தாலும் அதுக்குள்ள உறுதியா நிக்கிற அந்த பெண்ணின்ற கதை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்ன்றத இதோட தான் அந்த கேள்வியை கேட்டேன். பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய அம்மா போலயே நீங்கள் கல்விக்கூடங்கள்ல படிச்சு பெறவிலே ஆகட்டும், உங்களுடைய மருத்துவ கல்லூரியிலே ஆகட்டும், உங்களை ஊக்குவிச்சு இன்றைய ஆளுமை உள்ள பெண்ணாக வளர்க்கறதுல பங்கு பெற்றினது என்று நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் ஆசிரியர்கள் தான் காரணம். ஆசிரியர்கள் இப்ப ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சாலும் அதை பெருசா பாராட்டுவேன். சோ அவை பாராட்டிக்கல நாங்க ஏதோ பெருசா ஒன்று சாதிச்ச மாதிரியான உணர்வு எங்களுக்கு வரும். அப்படி குறிப்பிடைக்க நிறைய ஆசிரியர்கள் என்னுடைய காரணம். அதுல எனக்கு கேட்ட உடனே ஞாபகம் வருவேன்னு சொல்லிச்சுன்னா பூபாலசிங்கம் சார் என்ற ஒருவர். அவர் எனக்கு ஆங்கில இலக்கியம் படிப்பிச்ச ஒரு டீச்சர். அவர் அந்த கிளாஸ்கள் இரவு 8:30 மட்டும்தான் நடக்கும். ஆனா அவர் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா பார்த்து ரசிச்சு படிப்பிக்கிற திறன் அவருக்கு இருந்தது. அப்ப நாங்க ஒரு வேலையை செய்தோம்னு சொல்லிச்சோன்னா அது எங்களுடைய கடமை என்று செய்யறதை விட அந்த ரசிச்சு செய்யறதுல இருக்கிற ஒரு அழகை எனக்கு கற்று தந்தவர் பூபாலசிங்கம் சார் தான். அதை விட நான் சொல்ல போனா நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனா குறுகிய நேரத்துல அவர்களுடைய எல்லாரையும் போற்றுவதற்குரிய நேரம் எனக்கு இல்ல. அவர்கள் எல்லாரும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். பெண்ணே நீ பேசவா. மருத்துவ படிப்பு சார்ந்து சமூகத்தில் உள்ள சிந்தனையாக மிகவும் கஷ்டமான படிப்பு என்று தான் சொல்லுவார்கள். இந்த கஷ்டமான படிப்பை தாண்டுற போது உங்களுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை பண்புகள், இந்த உங்களுடைய துறை சார்ந்த அதாவது அனஸ்தீசியா பத்தி. மருத்துவ கல்வி ஒரு கஷ்டமான ஒரு படிப்பு தான். அது 5 வருடங்கள் தொடர்ந்து படிச்சது. அதை விட மருத்துவ கல்வியை விட இப்ப மருத்துவர வேலை செய்ய வழி கிடைக்கல. எனக்கு நான் எதிர்பார்க்கிற சவால்கள் கூட. இப்ப மருத்துவர வேலை செய்யக்குள்ள நாங்க நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும். அதோட ஒரு அனஸ்தீசியான்றதோ அல்லது சர்ஜரி தியேட்டருக்குள்ள வேலை செய்யறது ஒரு கத்தி முனையில நடக்கிற மாதிரியான ஒரு வேலை தான். என்னன்னு சொல்லி சொன்னேன், இப்ப அனஸ்தீசியா ஒரு பேஷண்ட நோயாளிய நாங்க முழுசா மயக்கிக்குள்ள நாங்க கொடுக்குற அந்த மருந்துகளால அவர் இந்த பிளட் பிரஷர் குறையலாம், ஹார்ட் ரேட் குறையலாம். அப்ப திடீரென்று அவருக்கு ஏற்கனவே வருத்தங்கள் இருந்தா அவருடைய வருத்த நிலை இன்னும் சரியா கூடும். இப்ப இறுதிய வருத்தமுடைய ஒருவர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு நாங்க மயக்க மருந்து கொடுக்கலையோ அல்லது ஆப்ரேஷன் செய்யலையோ அது அவரோட பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய மாதிரி அவர்கிட்ட இதயம் ஒரு பலமான ஒன்றா இருக்கணும். ஆனா நிச்சயமா இந்த ஆப்ரேஷன் செய்யத்தான் வேணுமான்ற நிலைமையில நாங்க அனஸ்தீசியா கொடுக்க நாங்க எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம். இப்ப ஒரு சர்ஜனை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப திடீரெண்டு ஆப்ரேஷன் செய்யறோன்ற கேட்க பிளட் லாஸ் வரும்னு சொல்லிச்சோன்னா அவர் அந்த நேரத்துக்குரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கி கொண்டு வினைத்திறனா கையாள்வதன் மூலம் தான் அவரால் அந்த பணியை சிறப்பாக ஆற்ற முடியும். அதை விட இப்ப நர்சிங் ஆபீசர்ஸ பாத்தீங்கன்னா வட மாகாணத்துல நர்சிங் படிக்கிற பிள்ளைகள் சரியான குறைவு. அப்படி இருக்கல வட மாகாணத்துல வேலை செய்யற நர்சஸுக்கு தொடர்ந்து ஷிஃப்ட் இருக்கும். இன்றைக்கு பின்னேரம், நைட், அடுத்த நாள் காலம், அடுத்த நாள் பின்னேரம், அப்படி தொடர்ந்து எல்லாம் ஷிஃப்ட் இருக்கும். ஆனா அவர்கள் அதை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய சம்பளத்துக்காக மட்டும் இல்லாம சேவை நினைப்பாங்க. அவன் அந்த வில்லிங்னஸ் இருந்தா மட்டும்தான் அதை செய்யலாம். அப்படியான ஒரு சவால் நிறைந்த ஒரு துறையிலேயே நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அது அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த நாள் முடியக்குள்ள நான் இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன். என்னால இந்த பேஷண்ட் ஒரு வருத்தம் இல்லாம போனது. அவர் வருத்தத்தோட குணமாகி போகிறார். அதை பாக்கல வேற ஒரு நிறைவு சந்தோஷம் மட்டும்தான் எங்களை தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு வைக்குதே வழிய
மற்ற எந்த விதமான ஒரு காரணிகளும் இல்லை. பெண்ணே நீ பேசவா. நீங்கள் மருத்துவராக இருக்கின்ற அதே பொழுதில் ஒரு சின்ன பிள்ளைக்கு தாயாகவும் இருக்கிறீர்கள். இதனால் நீங்கள் எதிர்கொள்கிற மகிழ்ச்சி அல்லது நெருக்கடி என்ன? குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை தான் சிறுவர்கள் என்று சொல்லுவோம். சிறுவர்களில் நீங்கள் அவதானிக்கின்ற பிரச்சனைகள் என்ன? நான் மருத்துவத்துறையையும் நான் அம்மாவா இருக்கிறதையும் வேற வேறையா பாக்குறேன். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வீட்டை கொண்டு வர்றதுக்கு விரும்புறேன். ஏன்னு சொல்லிட்டேன்னா என்னுடைய குழந்தைய ஒரு ஆரோக்கியமான சூழல வளரணும்ன்றதுக்காக நான் அங்க நடக்கிறதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு இங்க வந்தா குழந்தைக்கு அம்மாவா மட்டும் இருக்கிறேன். நான் அப்ப என்னுடைய பிள்ளைய இந்த சவால் நிறைந்த உலகத்துல சவால் நான் இப்போதைக்கு கருதுறது ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஃபாஸ்டா போகும். அதை விட சோசியல் மீடியால வர்றதை நம்பி அதை அடிக்ட் ஆகி இருக்கிற ஒரு உலகத்துல என்னுடைய மகனை நான் முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய சவால். அப்ப நான் என்ன செய்யறேன், நான் என்ன சொல்லிட்டேன்னா என்னுடைய மகன் வயிற்றுல இறக்கலையே நான் சின்ன சின்ன நீதி கதைகள் எல்லாம் வாங்கி அந்த டைம்லயே அத பெரிய சத்தமா வாசிக்கிறேன். நான் அதோட என் மகன் பிறந்த அந்த 1 நாள் 2 நாள் குழந்தையா இருக்கலையே அந்த கதைகளை நான் வாசிக்கிறேன். நான் அந்த மகனுக்கு அப்ப கேட்டவே இந்த பிள்ளைக்கு என்ன விளங்கம் அந்த புத்தகத்தை வாசிக்கிறீங்க, இப்பவே நீங்க திணிக்கிறீங்களோ பிள்ளைகளேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த கதைகள்ல வர்ற அந்த இன்பம், அந்த சங்கீதத்துல வர்ற அந்த இன்பம், அது அதைத்தான் கொடுக்கணுமே தவிர புத்தகத்தை திணிக்கிறேன்னு நாங்க நினைக்கிறேன். நான் மிகச்சிறிய வயதிலேயே புத்தகங்களை அறிமுகப்படுத்திட்டேன். இப்ப அவருக்கு 4 வயது. 4 வயதிலேயே அவர்கிட்ட ஒரு 180 புத்தகத்துக்கு மேல என்னுடைய சம்பளத்தின் ஒரு பகுதி நான் புத்தகங்கள் வாங்குறதுக்காக மட்டும் செலவழிக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த சிறு பிள்ளைகள் எதிர்நோக்கிற பிரச்சனை இதுதான். பெரும்பாலும் இன்டர்நெட் சார்ந்ததா இருக்கும். இன்டர்நெட்ல வர்ற மெட்டாக்களை பார்த்து தன்னை ஒப்பிட்டு அவைக்கு நான் குறைவு, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வருமானம் குறைவு, அதனால என்னால இப்படி ஒரு வடிவான சட்டம் வாங்க முடியல, இப்படி நல்ல மெட்ராக்களுக்கு முன்னால பெருசா காட்ட முடியல அப்படி என்ன நம்புறது. இப்ப ஒருவர் ஒரு சோசியல் மீடியாவில போஸ்ட் பண்றாருன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிகச் சிறந்த ஒரு மொமெண்ட்டை தான் போஸ்ட் பண்ணுவார். ஆனா அந்த சிறந்த மொமெண்ட்டுக்கு இடையில நிறைய நெருக்கடிகள், கவலைகள், சோகங்கள் இருக்கும். அதுகளை போஸ்ட் பண்ண மாட்டார். அப்ப நாங்க என்ன சிறந்த மொமெண்ட் அவர் போஸ்ட் பண்றத பார்த்துட்டு உங்களை அவரோட கம்பேர் பண்ண வலிக்கிறோம். அப்படி கம்பேர் பண்ணி வலிக்கிறதுக்குள்ள எங்களை தாழ்த்தி கொள்ளுவோம். அப்ப என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்ப கொழும்பிலேயே கிட்டடியில 3 டீனேஜ் பிள்ளைகள் சூசைட் பண்ணிருக்கணும். அதுக்கு நான் நினைக்கிறது இந்த மெட்டக்களோட தங்களை கம்பேர் பண்றது, அந்த இன்டர்நெட்டுக்கு அடிமையாகிறது, அப்படியான விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால என்னுடைய மகனை சிறு வயதிலேயே இன்னொரு ஆளோட தன்னை கம்பேர் பண்ணாம நானும் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய மகனுக்கு முன்னாலேயே நான் புத்தகங்களை வாசித்தேன். ஏனென்றா என்ன அதை ஒரு மாடலா நினைக்கணும்னு சொல்லியேன். ரோல் மாடலா என்ன எடுத்துக்கொள்ளணும். அப்ப அப்படி நாங்க எவ்வளவு இருக்கோம். இப்ப இன்டர்நெட்டும் தேவைதான், எங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸும் தேவைதான். ஆனா அது ஒரு லிமிட்டட் டைம், ஒரு நாளைக்கு லிமிட்டட் டைம்ல மட்டும் அப்படி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிக நல்ல கருத்து அது. இப்ப 4 வயது 180 புத்தகம், நூலகமும் வீட்டில் வளர்ந்து வருகிறது. ஒரு அருமையான செய்தியை நீங்க சொல்றீங்க. வாழ்வில அதை பயிற்சி பண்ணிக்கொண்டே சொல்லிக்கல அந்த சமூகத்துக்குள்ள போயிட்டு அதுக்கான பெருமதி சரியான கூட. பெண்ணே நீ பேசவா. நீங்கள் ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய வாசிப்பாளராக தமிழ், ஆங்கிலம் 2 உலக இலக்கியம் ஆகியவற்றில் இருப்பவர்கள் நேர நெருக்கடி மிகுந்த வாழ்வில் எப்படி உங்களுக்கு நேரம் அனுமதிக்கிறது வாசிக்கிறதுக்கு? நானும் இப்ப கொஞ்ச காலம் என்னுடைய மகன் பிறக்கிறதுக்கு முதல் இருந்த காலத்துல ஒரு போனோட தான் அடிக்ட் ஆகி இருந்தேன். நான் சிறு இதுல நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். அப்ப நாங்கள் வளரை கிழங்களுக்கு இந்த போனோ எதுவுமே தெரியாது. அந்த காலத்துல நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன். நான் அதுக்கு பிறகு நானும் அந்த போனுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகி இருந்தேன். நான் மகன் கன்சீவ் ஆகின பிறகு நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். நான் அப்ப மாற்றிக்கொண்டு நான் என்னுடைய பழைய இன்ட்ரெஸ்ட இப்ப ரீகெயின் பண்ற மாதிரி, இப்ப அதை புதுப்பிக்கிற மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கிறேன். நான் அப்ப என்ன சொல்லிச்சேன்னா எனக்கு இலக்கியத்துல ஆர்வம் வர்றதுக்கு என்னுடைய ஆசான் பூபாலசிங்கம் சார் காரணம். அப்ப இலக்கியத்துல என்னன்னா தமிழ் இலக்கியம் சொல்லி வாசிக்கக்குள்ள தமிழ் எங்கட தாய்மொழியா இருக்கிற பட்சத்துல
அந்த புத்தகங்களை வாசிக்க ஒரு ஆத்மீகமான ஒரு சந்தோஷம், ஒரு பர்சனலான ஒரு நாங்க புத்தகம் தான் வாசிப்போம். ஆனா ஒரு பெரிய புல்வெளியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, வானத்துல பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அது அந்த புத்தகங்கள் தான் எங்களுக்கு தருது. அப்ப இந்த விதைந்தோடுற உலகத்துல நாங்க வேலை, வீடு வந்த சமையல் அப்படின்னு இல்லாம இப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட வச்சிருக்கீங்களா என்ன நடக்குதுன்னா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய காலம் அப்படி ஓடி உழைச்சு சாப்பிட்டு ஓடி உழைச்சு நிக்கிறோம் கொண்டு அப்படி வாழ்ந்துட்டு ஒரு 10 வருஷம் வாழ்ந்த அப்புறம் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப அந்த வாழ்வுக்கு அந்த ரசனைய அந்த உயிரோட்டத்தை கொடுக்கறது இந்த புத்தகம், சங்கீதம், ஓவியம், முதுகல் தான் என்று சொல்லுவேன். அப்ப தமிழ் இலக்கியம் வாசிக்கல எனக்கு அந்த பண்டைய காலங்கள் இந்த அதுகளோட தொடர்பு படுற மாதிரி இருக்கும். ஆங்கில இலக்கிய புத்தகங்கள் வாசிக்கல இப்ப உலகம் அப்படி போகுது, அப்படியான முறைகள் இருக்குது, அப்படியான அறிவை வளர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆங்கில இலக்கிய புத்தகங்கள் எனக்கு உதவி செய்கிறது. அப்ப 2 புத்தகத்தையும் வாசிக்க என்னுடைய ரூட்டோடையும் எனக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும், உலகத்தோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த புத்தகங்கள் எங்களுக்கு கிடைத்த வரம் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரியான உண்மை. புலம்பெயர் தேசத்துல வாழைக்குல நீங்க சொன்னதை முற்றுமாக வாழ்வோடு சேர்ந்து எனக்கு அனுபவமாக புரிய முடிகிறது. நீங்க சொன்னது ஒரு நல்ல கருத்து. கல்வியலாளர் சொல்லுவார், எமிலி கற்றுக்கொண்டிருக்கும் போதே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று. நல்ல ஒரு பதில். பெண்ணே நீ பேசவா? தேர்ந்த வாசகராகவும் ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவராகவும் இருக்கிற உங்கள்கிட்ட சமூகத்தில நிலவர மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் என்று எவற்றை நீங்க நினைக்கிறீர்கள்? ஒரு முக்கியமான விஷயத்தை கூற விரும்புகிறேன். என்னன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா சொல்லி இருக்கிறது. அந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு செய்வினம் அந்த டைம்ல முதுகில ஒரு சின்ன ஊசி போட்டு எங்களுக்கு விரைக்க பண்ணி செய்யறது. அப்ப அந்த ஊசி போட வரைக்குல எல்லா அம்மா மேரும் சொல்றது, டாக்டர் உது போட்டு அப்புறம் எனக்கு அந்த லோவர் பேக் பெயின், எனக்கு முதுகு நோய் வந்தது, உது போட வேணாம் என்று சொல்லுவேன். நம்ம எல்லாரும் பக்கத்து வீட்டு அக்காக்கு அப்படி வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். ஆனா ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கறதால எந்த ஒரு காலத்திலயும் உங்களுக்கு அப்படியான பக்க விளைவுகள் வராது. ஏனென்றா இப்போ ஒரு பிரெக்னன்ட் ஆன அம்மாக்கு முதுகு நோய் பிறகு பிள்ளை பிறந்தா பிறகு வருதுன்றா அதுக்கு காரணம் கொண்டு அவன் அந்த போன் அந்த பிள்ளையை தாங்குறதுக்காக எலும்புகள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்திருக்கும். அப்ப திருப்பி அந்த எலும்புகள் திருப்பி தங்களோட பழைய நிலைமைக்கு வரணும். அதோட பிள்ளை நாங்க சுமக்கிறோம்னா எங்களோட பாடியில கொஞ்சம் ஃபேட் எல்லாம் சேர்ந்திருக்கும். அப்ப அதுல நிறை கூடி இருக்கும். அந்த நிறை கூடினா எங்களோட எலும்புகளால அந்த நிறை கூடினதை தாங்க முடியாம இருக்கும். அதனால ஒரு பெயின் வரும். அந்த காரணங்களாலதான் எங்களுக்கு அந்த லோவர் பேக் பெயின் வருதே தவிர நாங்க கொடுக்குற ஊசியால எந்த காலத்திலயும் அப்படி வர்றதில்லை. அப்ப இப்ப நாங்க முழுசா மயக்கிலாதான்னு கேப்பீங்க. இப்ப பிரெக்னன்ட் அம்மாவை முழுசா மயக்குறது என்ன சொல்லிச்சோன்னா அது ஒரு ரிஸ்கி ப்ரொசீஜர். அம்மாக்கே ஒரு ரிஸ்கியான ப்ரொசீஜர். அப்ப இப்படியான அந்த மூட நம்பிக்கைகளை நாங்களே நம்பக்கூடாது, சமூகத்துக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்றேன். பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய வாழ்வுல நீங்கள் ஜிம்முக்கு போறத நீங்க ஊக்குவிக்கிறீங்க. குறிப்பா நான் உண்மையிலே யாழ்ப்பாண பெண்களுக்குள்ள இதை காணல. நீங்கள் ஜிம் போவே தேவையில்லை மாதிரியான ஒரு உடல் அமைப்பை கொண்டவராக இருக்கிறீங்க. ஆனா வெயிட் செய்யறீங்க. அதை முகநூலில போட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஊக்குவிக்கிற செய்தியாக நீங்க அதை போடுறீங்க. இதுக்கு பின்னால உண்மையிலே இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிச்சோன்னா இப்ப எங்களுக்கு ஒரு 50 வயதுல ஏதாவது ஒரு வருத்தம் வருதுன்னா அது 50 வயதுல தொடங்குது இல்ல, 30 வயதுலயே அது கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி 50 வயதுலதான் அது வெளியே காட்டும். அப்ப நாங்க ஒரு 30 வயதுக்கு வரைக்குள்ளேயே எங்களுடைய உடம்பு சார்ந்து நாங்க கவனம் எடுக்க தொடங்கணும். அப்ப என்னன்னு சொல்லிட்டோம்னா இப்ப வெயிட் லிஃப்டிங் சொல்லி செய்யல, அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நாங்க போய் அந்த டம்பெல்ல தூக்குறது அதுகளை செய்யல. ஏன்னா எங்களோட உடம்புல தசை இருக்குத்தானே, தசை ஒரு 30-35 வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போய் இப்ப கொஞ்சம் வயசு போன ஆட்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கி போய் இருக்கணும். அதுக்கு காரணம் அவன் உடம்புல தசைகள் கொண்டு நல்லா சுருங்கி கொண்டு போறது. அப்ப என்னன்னா அந்த தசை இழப்பை நாங்க தடுக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கிறது இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். அதோட என்னன்னா இப்ப நான் சொன்னா இப்ப ஒரு வருத்தம் வருதுன்னா அது ஒரு நீண்ட கால ப்ரோசஸா தான் இருக்கும்.
அப்ப இப்ப நாங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், இப்ப மதியம் சோறோட ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டோம்னா எங்களோட ரத்தத்தில குளுக்கோஸ் அளவு கூடும். குளுக்கோஸ் அளவு கூடல ரத்தத்தில இருக்கிற குளுக்கோஸ அந்த கலங்களுக்குள்ள கொண்டு செல்வதற்கு இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் தேவை. அப்ப எங்களோட உடம்பு என்னன்னு சொல்லிச்சோன்னா நாங்க எக்ஸசைஸ் செய்யாமலோ அல்லது அந்த சுகாதாரமற்ற உணவுகள் அந்த ஜங்க் ஃபுட்ன்னு சொல்லுவோம் அதுகளை சாப்பிட்டாலும் அப்படி இருக்கைகள் என்ன நடக்கும்னா அந்த இன்சுலினுக்கு எங்களோட கலங்கள் ஒரு எதிர்கொண்ட உருவாக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது. அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த நாளடைவுல நீரிழிவு நோய் டயபெட்டிஸா வரப்போகுது. அப்ப அந்த இன்சுலினுக்கு நான் எங்களோட கலங்கள்ல உணர்த்துறன் கூடினதா இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களோட தசைகள் நல்ல நிலைமையில இருக்கணும். இந்த எங்களோட பிளட்ல கூடுற அந்த குளுக்கோஸ் இன்னொரு 40% அளவு எங்களோட தசைகள் தான் எடுத்துக்கொள்ளுது. அப்ப அந்த தசைகளை நாங்க ஸ்ட்ரென்த் ஆக்கணும் இல்ல, அதுக்கு கிடைக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு வழி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். அப்ப நீங்க ஒரு 30-35 வயதில் அதாவது தசைகளின் அளவு குறைய தொடங்குற அந்த வயதிலேயே இந்த எக்ஸசைஸுக்கு போனீங்கன்னா உங்களுடைய 50 வயதுக்கு பிறகு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லிச்சோன்னா நீங்க கிளினிக்கு போய் மருந்து எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்படி இல்லாம உங்களோட வாழ்க்கைய ஒரு ரசிச்சு வாழ்வானும்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு நீங்க ஒரு 35 வயசுலயே அதுக்கான முயற்சிகள் எக்ஸசைஸ் செய்யல நிறைய சந்தோஷம் வரும். அப்ப அந்த சந்தோஷத்தோட லைஃப கொண்டு போகணும்னு அந்த எக்ஸசைஸஸ் எங்களுக்கு உதவுது. நல்ல செய்தி. வயது போகுதுன்னு நினைக்கவும் பயமாதான் இருக்குது. பெண்ணே நீ பேசவா? முதியவர்கள் சார்ந்து யாழ்ப்பாண சமூகத்திலேயோ இலங்கையிலேயோ நீங்க அவதானிக்கிற பாரதூரமான நெருக்கடிகள் இல்லாட்டி பிரச்சனைகள் என்னவா இருக்கு? எனக்கு கொஞ்ச காலம் மெடிக்கல் கிளினிக்ல வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்க கோயம்பேட்ரோ பெருக்குத்துறையில தான் மெடிக்கல் கிளினிக்கு வேலை செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப பெருந்தொகையான முதியவர்கள் என்று நாங்க சொல்லல ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டார்கள் பெரும்பாலும் அந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் அதுகளோட வரையணும். அது ஒரு வருத்தம் அடுத்த வருத்தமும் தன்னால சேர்ந்து வந்துடும். அப்ப அவைக்கு என்னன்னு சொல்லிச்சோன்னா இப்ப அந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் வரைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கேன்சர் அப்படியான வருத்தங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது இந்த காலப்பகுதியில. அப்ப நான் அந்த கிளினிக்கு வர்ற முதியவர்களை பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா அவைகள் பெரும்பாலும் அந்த வெயிட்டிங் டு டை என்ற ஒரு நிலைமையில தான் வருவினான். அந்த வாழ்க்கையில சோர்ந்து போய் இன்னொரு ஆள குறை சொல்லி கொண்டு தன்னொருத்தரும் பாக்கினம் இல்ல, தன்னால எப்ப எனக்கு சாவு வரும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் டாக்டர், இப்ப நீங்க வருத்தத்துக்கு மருந்து எழுதி அந்த என்ன பிரியோசனம் என்ற மாதிரி அப்படி ஒரு வெறுப்போட அந்த ஒரு ஊக்கம் இல்லாத தன்மையோட தான் பெரும்பாலான ஆட்கள் வருவது. அந்த நான் பாக்குற முதியவர்கள் இப்படி எனக்கு எப்படி பார்க்க விருப்பம்னு சொல்லிச்சோன்னா ஓகே இவ்வளவு காலம் வாழ்ந்து ஒரு 60 வயதுல பென்ஷன் எடுக்கிறோம்ல 60 வயது மட்டும் ஓடி ஓடி உழைச்சு எல்லாம் செய்து போட்டு 60 வயசுக்கு பிறகு கிடைக்கிற ஓய்வு காலத்தை நாங்க ஒரு சந்தோஷமா அப்படி கழிக்கணும்னுதான் நான் ஆசைப்படுறது. அப்ப அந்த டைம்ல இப்படியான மன உளைச்சல்கள் இந்த வருத்தத்தோட இணைந்த வாழ்வு மாதிரி வாழ்றது அதுகளை தடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அப்ப என்னன்னு சொல்லிச்சேன்னா முதியவர்களுக்கு எனக்கு இப்ப சொல்லல ஏதாவது ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னா ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 50 வயதும் ஒரு 40 வயதுல இருந்து நாங்க என்னென்ன செய்யணும்னு எங்களோட முதுமையை பிளான் பண்ணிடணும். ஓகே நாங்க பென்ஷன் எடுத்தா பிறகு அவ்வளவு காலம் வாழ கிடைச்சா எங்களுக்கு அது ஒரு வேணும். பென்ஷன் எடுத்தா பிறகு அப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போறேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்பவே ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிட்டு எக்ஸசைசஸ் செய்து இப்ப முதுமைய நாங்க கொண்டாடுற மாதிரி எங்களோட பேர பிள்ளைகளுக்கு எங்களால ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி எங்களோட அனுபவங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி அப்படி நாங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். மிக நல்ல தெளிவான அழகான பதில். உண்மையில சொல்ல வேணும் உங்களை மாதிரி பிள்ளைகள் எங்களுடைய நாட்டில தேர்களாக இருக்கிறதுக்கு எங்களுடைய நாடு கொடுத்து வச்சிருக்கண்டு கட்டாயம் சொல்ல வேணும். அத பெண்ணே நீ பேசவா? எங்களுடைய பெண்களின் வாழ்வு பிள்ளைகளை வளர்க்கிறது துணியாக இருக்கிறது அந்த தன்மையோடையே கைவிடப்பட்ட மாதிரியும் மற்றாக்களால
கவனிக்கப்படாதது மாதிரியான உள்ள நெருக்கடிகளுக்கு உள்ளாகிற பெண்களை இப்படியான பெண்களுக்கு அல்லது இளம் பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்ல விருப்பப்படுறீங்களோ? நான் பெண்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பினான்சியலி இண்டிபெண்டா வரணும். ஒரு பொருளாதார ரீதியில உங்களோட கணவரோட கையை எதிர்பார்க்கிறவராக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறது இப்ப மேபி உங்களுடைய கணவர் நல்லா உழைக்கிற ஒருவரா இருக்கலாம். ஆனா அப்படி இருந்தா கூட உங்களுக்கு சொல்லி ஒரு சுய மரியாதை சுய கௌரவம் இருக்கணும்னு சொல்லிச்சோன்னா, நீங்க உங்களோட சொந்த காசுல போய் ஒரு பொருளை வாங்குறதும் அல்லது நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்காக ஹஸ்பண்ட கேட்டு நிக்கிறதுலயும் சரியான வித்தியாசம் இருக்குது. அப்ப முதலாவது விஷயம், நாங்க பினான்சியலி இண்டிபெண்டான ஒரு ஆளா வரணும். அது என்ன ஒரு நல்ல உழைக்கிற ஹஸ்பண்டா இருந்தாலும் நல்ல சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தனித்துவம் வரைக்கும் அதுல வர்ற ஒரு கான்பிடன்ஸ் நிறைய மேட்டரை எங்களுக்குள்ள ஏற்படணும். அதை விட இப்ப நாங்க கல்யாணம் பண்ணினாலோ அல்லது ஒரு பிள்ளை பெற்றாலோ உங்களுக்கு பிள்ளைதான் வாழ்வு, ஓகே புருஷன் தான் எல்லாமே அப்படி என்று நினைச்சு கொண்டிருந்தோம் என்று சொல்லிச்சேன்னா, நான் ஒரு வாசனம் ஒன்று வாசிச்சிருப்பேன். யூ கான்ட் pour from an empty glass. ஒரு வெறும் பாத்திரத்திலிருந்து நீங்க தண்ணிய ஊத்த முடியாதுன்னு சொல்றது. அது என்னன்னு சொல்லிச்சோன்னா, நாங்க எங்களை கவனிச்சு கொள்ளாட்டி எங்களுடைய அழகு, நாங்க ஸ்லிம்மா இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, நாங்க எங்களுக்கு தேவையானதை நாங்க போய் வாங்குற அந்த ஒரு தனித்துவத்தில இருக்கிற அந்த விஷயம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க இன்னொரு டிபெண்ட் பண்ணி இருந்து சரி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைய ஸ்கூலுக்கு போறது, அவர் உடனே எடுக்கிறது, அப்படி மெட்டாக்களுக்காகவே வாழ தொடங்கினீங்கன்னா நீங்க காணாம போயிடுவீங்க. நீங்க காணாம போகைக்குள்ள உங்களுக்கு அந்த சந்தோஷமும் இல்லாம போக நீங்க எம்டியா வந்துடுவீங்க. அப்ப எம்டியான ஒரு அம்மாவால தந்த பிள்ளைகளையும் சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நான் புள்ள பெத்தாச்சு அப்படி என்று இல்லாம நான் என்னுடைய அழகுல நான் வடிவா இருக்கணும், நான் எக்ஸசைஸ் செய்து நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், நான் நல்ல டேஸ்டா சமைக்கணும் என்று அந்த சின்ன இன்ட்ரெஸ்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப நான் வாழ்றதால எனக்கு வேற சந்தோஷம் எங்களோட பிள்ளைகளுக்கும் தந்த பாட்டில் ஒட்டி கொள்ளும், எங்களோட கணவருக்கும் தந்த பாட்டில் ஒட்டி கொள்ளும். அப்ப மெட்டாக்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுன்றது உங்களோட சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவே முடியாது. மெட்டாக்களுக்கு அர்ப்பணிக்கிறதன் மூலம் நான் சந்தோஷமா இருக்கலாம்டா, அது இல்லை. நீங்க உங்களை கவனிச்சு கொள்ளைக்குள்ளதான் அந்த மெட்டாக்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் பன்மடங்கா பெருகும், அது நீடிப்பதாகவும் இருக்கும். நல்லது. மிக அழகான அன்பான ஒரு குடும்பத்தை நீங்கள் நிர்வகிக்கிற போது அத சமூகத்துக்கு நீங்க சொல்லுற விதமும் அழகாக இருக்குது. நான் இந்த நேரத்துல கட்டாயம் சொல்லியாக வேணும், டாக்டர் செல்வரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள் தான் உங்களுடைய நம்பரை எனக்கு தந்தவர். ஆனா நான் அவருக்கு நிறைய நன்றி சொல்றேன். இப்படி ஒரு பிள்ளை டாக்டர் மதுரஞ்சனி ராஜீவன் கதைச்சது எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. பெண்ணே நீ பேசவா. இந்த பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ என்னுடைய ஃப்ரெண்டு, அம்மா தான். எனக்கு அந்த நட்பு கிடைத்தது என்னுடைய ஒரு வரமாகத்தான் சொல்லேன். செல்வரஞ்சனி ஆண்டியோட மகள் மருமகன் எல்லாரும் எனக்கு நிறைய ஸ்பெஷல் அப்பீல் பண்ண வைக்கிறவை. சோ அவர்கள் மூலமாக உங்களை சந்திக்க கிடைத்தது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களோட அந்த குரல்ல இருக்கிற அந்த ஆளுமை, குரல்ல அந்த நீங்க முதல் முறை கதை கேட்கலையே உங்களை அன்பு வணக்கம் என்று சொல்லுவீங்க. நீங்க அந்த ஒரு சொல்லே போதுமா இருந்தது. உங்கள ஒரு நல்ல ஒரு பிடிப்பை, உங்கள ஒரு மரியாதையை எனக்கு தோற்றுவிக்கிறதுக்கு. அதை விட இந்த நிகழ்ச்சிகளை நான் யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். யூடியூப்ல பார்க்கல இப்ப பல தரப்பட்ட ஆளுமையில இருக்கிறார்கள் எல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. சோ அவர்களுடைய தங்களுடைய அனுபவ பகிர்தலுக்கு எல்லாம் நீங்க ஒரு உந்துகோலா இருந்திருக்கீங்க. அப்ப என்னென்ன சொல்லிச்சேன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்ன்றதுக்காகவே அந்த முன்னுக்கு வரணும் இருக்கிற பெண்கள் இருப்பினும் தமிழ் நிகழ்ச்சியா இது வருதுன்னு பாக்கல எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் கழிச்சுனா பாருங்கோ அங்க இருந்தோண்டும் ஒரு எங்களுக்கு ஒரு உந்துதலா அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி
இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க கிடைச்சது என்னுடைய ஒரு பாக்கியம். மிக்க நன்றி. சந்தோஷம். நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக லண்டன்ல இருந்தாலும் இந்த STS தமிழ் டிவி வந்து ஜெர்மன்ல இருந்து இயங்குற ஒரு தொலைக்காட்சி. உங்களுடைய அன்பு வார்த்தைகளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைய நேர்காணல் மிகுந்த மனநிறைவாக அமைந்தது. அதே போல அடுத்த வாரம் இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா. சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்க நகைகளை பல விதவிதமான புது தெரிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் SMTS ஜுவல்லரி. சுவிஸ் நகைச்சீட்டு மூலம் இணைந்து கொண்டு ஆபரணங்களை பெறவும் ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லர்ஸ். உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்களை கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பலர். உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லரியினர். மாதாந்தம் நீங்கள் 150 பிராங்குகளை கட்டுவதன் மூலம் 12 மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை. SMTS ஜுவல்லரி தீபாவளி வரை 10% முதல் 60% வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை 5% மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 0765898091 0787152229.